வணக்கம் மகளே. நேற்று நடந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து வேற லெவலில் இருந்து தான் சொல்லுங்க. கிட்டத்தட்ட பார்த்து இந்திய ரசிகர்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 ஓவர் பாகிஸ்தான் ஆடுறத பார்த்து நாங்கள் தோற்றே போயிடுவோம் கண்டிப்பாக நினச்சிட்டு எல்லாமே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கணும் தான் மிச்சம்னு சொல்லலாம். திடீர்னு காலையில் எழுந்து இந்தியா ஜெயிச்சுன்னு சொன்னோன்னே எல்லாமே வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானும் அந்த நிலைமையில தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் வந்து நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து எடுத்திருந்தாங்க. இது வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அமெரிக்காவுக்கு அந்த ஸ்டேடியம் வந்து ஏற்கனவே வந்து பவுலிங்க்கு வந்து தாங்க நல்ல ஒரு ஷூட்டப்பில் இருக்கிற ஒரு பிச்சுன்னு பார்த்தா அது வந்து பவுலிங் பிச்சு தான். அந்த இது வகையில் பார்த்தீங்கன்னா அது நினச்ச மாதிரியே வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து இந்தியாவோட பேட்டிங் வந்து சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்களே நான் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் விராட் கோலி வந்து 4 விக்கெட் 4 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து ரோஹித் சர்மா 13 ரன் தான் எடுத்தார். இதில் அப்புறம் அக்ஷர் 20 ரன், சூரியகுமார் யாதவ் வந்து 7 ரன் தான் எடுத்தாங்க. சிக்ஸர் துபேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பார்த்த கடைசியில் 3 ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா வந்து 7 ரன் மட்டும் தான் எடுத்தாங்க. இந்த பேட்டிங் கலபத்துக்குள்ள நம்ம ரிஷப் பந்த் வந்து வேறு லெவலில் பேட்டிங் பண்ணிட்டுதான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தா 42 ரன் வந்து அடித்து டீமோட மானத்தை காப்பாற்றது யாரும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் மட்டும் தான். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு சில கேட்ச் வாய்ப்புகள் வந்து நழுவிடப்பட்டதால் ரிஷப் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பாகிஸ்தான் தரப்பில் வந்து இந்திய பேட்டிங்கில் சீர்குலைச்சதில் மிக முக்கிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா நசீம் ஷா அவருக்கு தாங்க செம வேறு லெவலில் பவுலிங் பண்ணுறதா சொல்லலாம். 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ராஃப் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. முகமது அமீர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாகின் அஃப்ரீடி வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். இது மாதிரி இந்தியா பேட்டிங்கை வந்து சின்ன பின்னானோடனே இந்தியா வந்து கடைசியில் 119 ரன் தாங்க எடுத்திருந்தாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க. பாகிஸ்தானோட முகமது ரிஸ்வானும் பாபர் அசமும் ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து இந்தியா தோற்றே போய்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் வந்து 31 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பலன்னு வந்து நம்மளுடைய பும்ரா வந்து வேறு லெவலில் பவுலிங் போட்டாருன்னு சொல்லலாம். அவருடைய பவுலிங்கில் பாகிஸ்தானோட பேட்டிங் வந்து சீர்குலைஞ்சு விட்டுதான் நம்ம சொல்லலாம். சீட்டு கட்டு போல் அப்படியே வந்து சரிஞ்சிட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியா தரப்பில் வந்து பும்ரா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங்கில் சொதப்பினாலும் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்து சாதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லா கை கொடுத்தாலும் பவுலிங்லேயும் 1 விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு வந்து நல்லாவே உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அர்ஷிப் சிங் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தாங்க சொல்லணும். காயத்திலிருந்து மீண்ட, அதாவது அவருடைய மரணம் இறுதி வரை சென்று அதிலிருந்து மீண்டு வந்து இது மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமானா அதெல்லாம் வேறு லெவல் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்பிடபிள்யூயும் ஒரு கேட்சும் வந்து மிக துல்லியமாக சொல்லி அதை வந்து ரிவ்யூ மூலமாக இந்தியாவுக்கு விக்கெட் எடுக்கிறதுல மிக முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா நேற்று ரிஷப் பந்துக்கு இருந்து தான் சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம பும்ராவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக பும்ரா இல்லைனா நேற்று வந்து மேட்ச்சு தோற்று போயிட்டுருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங் நல்லாவே இருந்தது. தொடர்ச்சியாக இதே மாதிரி வந்து பவுலிங் கண்டினியூ ஆயிருந்தனா இந்தியா வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டும். பேட்டிங்கில் வந்து கடைசி 2 போட்டிகளுமே அந்த சொல்லிக்கொள்ளும்படியான பேட்டிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். விராட் கோலி வந்து 2 மேட்சும் வந்து சரியாகவே ஆடலை. அப்புறம் சூரியகுமார் யாதவ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கார். துபே வந்து என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கார். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் தான் விக்கெட் எடுக்கலாம் பார்த்தானா டக் அவுட் ஆகி போயிருக்காரு நேற்று பேட்டிங்கில். இது மாதிரியான பல்வேறு தவறுகளை வந்து இந்தியா சரி செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்தியாவோட வேர்ல்ட் கப் அந்த கனவுங்கிறது கனவே தான் போகும். இது மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம் மக்களே.